உச்சநீதிமன்றம் மெயின்டெனன்ஸ் வழக்குல லேட்டஸ்டா என்ன சொல்லி இருக்கு? இது மெயின்டெனன்ஸ் சம்பந்தப்பட்ட வழக்கு. சுப்ரீம் கோர்ட்ல April 7th 2026 தீர்ப்பான வழக்கு. கணவனுக்கு மெயின்டெனன்ஸ் ஆர்டர் ஆயிருக்கு. மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் மாதந்தோறும் 80,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பாயிருக்கு. கணவன் அந்த மெயின்டெனன்ஸை கொடுக்கவே இல்லை. மனைவி மேல மல்டிபிள் கேசஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மனைவி அதனால ஹைகோர்ட்ல முறையிடுறாங்க. ஹைகோர்ட்ல அந்த மனு தள்ளுபடி ஆயிடுது. சோ மனைவி சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த மேல்முறையீட்டுக்கு போறாங்க. கணவன் மனைவி மேல மல்டிபிள் லீகல் ப்ரொசீடிங்ஸ் தொடர்ந்துகிட்டே இருந்தாரு. அதனால ஃபேமிலி கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, கணவருடைய டிஃபென்ஸை ஸ்ட்ரக் ஆஃப் பண்ணுது. மனைவி இபி வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அது தள்ளுபடி ஆயிடுது. அதனால மனைவி மேல்முறையீட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு வராங்க. அதுவும் தள்ளுபடி ஆயிடுது. அதனால மனைவி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கணவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மனைவி குழந்தைங்களை என்கிட்ட காமிக்கவே இல்லை, அதனால நான் இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு விசாரிச்சுட்டு நீதியரசர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, குழந்தைங்களை மனைவி கணவன் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க, நல்லபடியா வளர்த்து தான் இருக்கிறாங்க. மனைவி குழந்தைங்களை காமிக்கல அப்படிங்கறதுனால அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்காம இருக்க முடியாது. அதே மாதிரி இந்த கணவன் தன்னுடைய பொறுப்பிலிருந்து அதாவது தவறிட்டே இருக்கிறாரு. அது மிகவும் தவறு. இந்த கல்யாணம் இத்தனை நாள் சேர்ந்து இருந்ததே பெரிய விஷயம். இது இர்ரிட்ரீவபிள் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய வானளாவிய அதிகாரத்தை பயன்படுத்தி, அதாவது ஆர்டிகிள் 142 பயன்படுத்தி அந்த திருமணத்தை ரத்து பண்ணிட்டு, மனைவிக்கு இத்தனை நாள் அவங்க மெயின்டெனன்ஸே கணவன் கொடுக்கல, அதனால மெயின்டெனன்ஸ் காம்பன்சேஷன் ஒன் டைம் செட்டில்மெண்டா 5 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுது. அதே மாதிரி அந்த குழந்தைங்களுடைய பர்மனன்ட் கஸ்டடியும் மனைவி கிட்ட இருக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டுடுது. கணவனுக்கு விசிட்டேஷன் ரைட்ஸ் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவிடுது. டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.